சமையல். இதுவரைக்கும் நான் கொடுத்த ரெசிபிஸ் எல்லாமே உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. வாங்க இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்கலாம். சமீபத்தில் நான் கரூரில் இருக்க ராஜ் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே நூல் பரோட்டா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருந்தேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. அங்கே இப்போ நம்ம காயின் பரோட்டா எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோங்க. வாங்க இப்போ அந்த காயின் பரோட்டா எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பரோட்டாவுக்கு சாதாரண பரோட்டா மாதிரி மைதா, உப்பு, சர்க்கரை, தண்ணி இது மட்டும்தாங்க போட்டு பிசைஞ்சு வச்சுருக்காங்க. முட்டையெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. இந்த மாதிரி பிசைஞ்ச மாவை நல்லா 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரைக்குமே ஊற விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1/2 கிலோ மைதா மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அப்புறம் சாதாரணமாக சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு 2 மணி நேரம் ஊற விட்டு கொஞ்சம் மேலாப்பில் கடலெண்ணெய் பூசி வச்சிடணுங்க. 2 மணி நேரமாக அதுக்கு ஜாஸ்தியாக கூட ஊறலாம். ஊறினதுக்கப்புறமா நம்ம எடுத்து பரோட்டா வீசுகிற மாதிரி வீசிட்டு இல்லைன்னா தேய்ச்சிட்டு நம்ம காயின் பரோட்டா ரெடி பண்ணிடலாங்க. ஊறின மாவை நல்லா பரோட்டாவுக்கு வீசுகிற மாதிரி வீசிட்டு அல்லது மெல்லிஸாக தேய்ச்சிட்டு பாருங்கள். இப்போ பிஸ்ஸா கட்டரில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு தான் இப்போ காயின் பரோட்டா ரெடி பண்ண போகிறாங்க. இப்போது இந்த மாதிரி கட் பண்ண அந்த மைதா மாவு பாருங்கள், இந்த மாதிரி 2 விரல் வச்சு இந்த மாதிரி சுற்றிடுறாங்க. ரொம்ப ஈஸியாக காயின் பரோட்டா பண்ணிடலாங்க. இதை சுற்றுறதும் ரொம்ப கஷ்டம் இல்லை. ஈஸியாக பாருங்கள், அந்த ரிப்பன் மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி மடிக்கிறாங்க. இதை மறுபடியும் நம்ம ரொம்ப தட்ட வேண்டியதும் இல்லை. லேசாக கொஞ்சம் ஆயில் மேலால் அப்புறமா கடைசியாக ஃபைனலாக வைக்கிறாங்க. ஆயில் வைக்கலாம், இல்லைன்னா நம்ம நல்லா உருகின வெண்ணெயோ நெய்யோ கூட இதில் மேலால் கொஞ்சம் தடவி விட்டுறலாங்க. இப்போ மெல்ட் பண்ணி வச்ச பட்டரை கொஞ்சம் இதில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ், அவ்வளோதாங்க. அப்படியே தோசைக்கல்ல இப்போ போட்டுடுறாங்க. ஒன்றா சேர்த்துட்டு அதில் மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய் தான் ஊற்றுறாங்க. மறுபடியும் நெய்யோ வெண்ணெயோ போடலைங்க, எண்ணெய் தான் ஊற்றுறாங்க. இப்போ எல்லா பரோட்டாவையும் தோசைக்கல்லில் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ சுற்றிலும் கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கிறாங்க. இப்போ இதை மிதமான தீயில் வேக விட்டு இந்த மாதிரி பெரட்டி போட்டுகிட்டே இருக்காங்க. 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு செவந்துருக்கு, நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திருப்பியும் பெரட்டி போடுறாங்க. அடிப்பகுதியும் செவந்த உடனே இப்போ எடுத்துட வேண்டியது தாங்க. இப்போது 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வெந்ததுக்கப்புறமா பாருங்கள், நல்லா உருக்கி வச்சுருக்க அந்த வெண்ணெயை இதில் கொஞ்சம் மறுபடியும் அப்ளை பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யோ எண்ணெயோ கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ பெரட்டி போட்டு இனி எடுத்துட போகிறாங்க. இப்போ நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் மாஸ்டர் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எடுக்கும்போது நம்ம சந்தேகங்களை கேட்டோம். இந்த பரோட்டாவே சாதா பரோட்டா மாதிரி கையில் அடிச்சிருவீங்களான்னு கேட்டோம். இல்லை, இதை நாங்கள் அடிக்க மாட்டோம், கிட்ஸ் இப்படியே தான் இதை சாப்பிடுவாங்க. ராஜ் ஹோட்டலில் நூல் பரோட்டாவும் இந்த காயின் பரோட்டாவும் ரொம்ப ஃபேமஸ் அப்படிங்கிற தகவலையும் நமக்கு தெரிவித்தாருங்க. சாதாரண பரோட்டா செய்கிறத விட இந்த காயின் பரோட்டா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், சூப்பராக செஃப் நமக்கு செஞ்சு கொடுத்துட்டாரு. இப்போ கரூர் ராஜ் ஹோட்டல் ஸ்பெஷல் காயின் பரோட்டா ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் கரூரில் இருந்தீங்க அப்படின்னா ராஜ் ஹோட்டலில் போய் இந்த பரோட்டா சாப்பிடுவாங்க. ரொம்பவே அருமையாக இருந்துச்சுங்க. குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் நான் லாஸ்ட் டைம் போனப்போ அங்கே பணியாரமும் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த பணியாரக்கல் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் லாஸ்ட் வீக் நூல் பரோட்டா வீடியோ எடுக்க போனப்போ தான் ராஜ் ஹோட்டலில் இந்த காயின் பரோட்டாவும் செஞ்சு காட்டினாங்க. அதை தனி வீடியோவாக இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த காயின் பரோட்டாவும் நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி காட்டுறதா இப்போ நீங்களே பாருங்கள். காயின் பரோட்டாவுமே கையில் எடுக்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அதே மாதிரி பரோட்டானா நம்ம நிறைய பேர் எக்கு போட்டு தான் பிசைவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பாருங்கள், இங்கே வெறும் தண்ணி உப்பு மட்டும் தான் போட்டு பிசைஞ்சு இந்தளவுக்கு சூப்பராக வந்துருக்கு. காயின் பரோட்டாவும் சான்ஸே இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னங்க, நான் கரூர் ராஜ் ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் அவங்க இந்த காயின் பரோட்டா செஞ்சு காட்டினது உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக நீங்களும் கரூரில் இருக்கவங்களா இருந்தால் ஒரு நாள் போய் சாப்பிட்டு பாருங்கள். இல்லை நீங்கள் வீட்லேயே கூட இது ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சரசூஸ் சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாங்க. இதோட பருப்பு பொடி, எள்ளு பொடி, இன்ஸ்டன்ட் அனிமிக்ஸ் எல்லாமே தயாரிக்கிறேங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.